ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேத்து நம்ம நாம் தமிழர் கட்சி சாட்டைக்கு ஒரு தரமான ஒரு பதில் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் பாராட்டி இருந்தாங்க. ஆனா சரியான பதில்னா வேணுமனே தான் சாட்டை இப்படி பேசிட்டு இருக்கான். அதாவது கொஞ்ச நாளா அமைதியா இருந்தவன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக ஸ்டாலின் அவர்ல பார்த்துதான் இவ்வளவுக்குள்ள வேணும்னே டிவிக்காக குழந்தை விமர்சிட்டு இருக்கான். சோ அவனுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்தீங்க அப்படின்னு பாட்டுருந்தீங்க. அதுல சில நண்பர்கள் ஆனா அது சரிதான், ஆனா தமிழக கட்சி களத்திலே மேலிடத்துல இன்னும் சில தவறுகள் இருக்குன்னா அதை அவங்க சரி செய்யணும். நீங்க அதை சுட்டி காட்டல, நிறைய நீங்க அதை பத்தி உள் பேசணும்னு சொல்லிட்டீங்க ஓப்பனா. ஆனா எங்களுக்கு அதை பத்தி நீங்க பேசணும், அதை பத்தி பேசுங்க. ஆதவர்ஜனா பேசணும் சரி, புசியானந்தவர்கள் பேசணும், சின்ன தவறு இருக்கு. இது வந்து தமிழக வெற்றிகளங்கிறது தமிழ்நாட்டு உள்ள மதம் ஜாதி பார்க்கறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கட்சி. அதுல திமுக பண்ற மாதிரி சில வேலைகளை பண்றாங்க, நீங்க கவனிச்சீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அதை பத்தி நீங்க பேசுங்கன்னு நம்மகிட்ட கேட்டதுனால இன்னைக்கு அதை பத்தி நான் ஃபுல்லா பேச போறேன். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அதாவது புசியானந்த அவர்கள் பேசும்போது, தேன பொதுக்குழுல பேசும்போது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ற வரைக்கும் கரகோஷமா இருந்துச்சு. மாண்புமிகு ஜேவி அப்படின்னாரு. உடனே அப்படி கரகோஷமே அமைதியாயிடுச்சு. நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். சோ அவர் என்ன சொல்ல வந்தாரு கேட்டீங்கன்னா, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜோசப் விஜய் சொல்ல வந்தாரு. சடனா ஜேவி அப்படின்னு நிப்பாட்டாரு. ஆக்சுவலா இப்படி சொல்லலாமா? அதாவது நாம வந்து திமுக மாதிரியே பண்ணக்கூடாது. திமுக தான் பாத்தீங்கன்னா இந்த சிறுபான்மையில இருந்த ஓட்டுகளை வாங்குறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி இப்படிலாம் கட்டமைப்பாங்க. அது பெரும்பான்மையான இந்துக்கள் அதுவும் இந்துக்கள் எப்படிலாம் ஓட்டு போட்டுருவாங்க, சிறுபான்மையில ஓட்டுகள் சிந்தும் சதராம நமக்கு வரும் காட்டி சில யுக்திகளை பயன்படுத்துவாங்க. இப்போ சில பேர் நீங்க சொல்லலாம் ஜோசப் விஜய்ங்கிறதா தளபதி விஜயோடைய உண்மையான பேர். அதை சொல்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அது நான் தவறு சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல தளபதி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே விஜய் அவர்ல விஜய் 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 தான் அப்படியே கொண்டுட்டு இருக்காங்க. தங்களுடைய அண்ணனா விஜய் விஜய்ங்கிற அந்த விஜய்ங்கிற ஒரு மூஞ்சல்ட்டு மந்திரம் தான் பயங்கரமா சக்தியா வேலை செஞ்சுட்டு இருக்கு. சோ அந்த சமயத்துல தளபதி விஜய் அப்படின்னாலே நல்லா இருக்கும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய், தளபதி விஜய் இப்படி சொன்னாலே நல்லா இருக்கும். சோ அதான் கரெக்ட் எனக்கும் தோணுது. அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் ஜேவின் அப்படி போட்டுறது சரியா? அப்ப புசியானது இப்படி பேசிக்கலாமா? ஏன்னா அப்படி நாமளே ஒருத்தவங்க கண்டென்ட் எடுத்து விட கூடாதுல்ல. இப்ப சாட்டை வரைக்கும் அன்னைக்கு அதை பிடிச்சான போலாபலம் பிறந்துட்டு இருந்தான். அதாவது கிராமப்புறங்கள்ல தான் புருஷன் பேரை பொண்ணு சொல்ல மாட்டாங்க, அது சைடு கட்டி வேற எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த புசியானது இப்படி இருக்கா? என்னையா பேசுறீங்க? அப்போ கட்சியோட லட்சணம் என்ன அப்படின்னு ரொம்ப, அதாவது அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி நாமளே இருக்கக்கூடாது. சோ அப்ப தலைமையில இருக்கக்கூடிய பூச்சல் இருந்தவர்கள் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதை பேசும்போது தெளிவா கவனமா பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம இப்ப கட்சி நிர்வாகிகள் அதுக்கு முட்டு கொடுக்க சில பேர் சொல்றாங்கன்னா, இல்ல அவர் ஜேவி சொன்னது ஜனநாயகன் விஜய் அப்படின்னு சொல்ல வந்தாருன்னு சொல்லி முட்டு கொடுத்துருந்தாங்க. அதான் நான் பார்த்தேன். ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா நேரடியாவே தெரியுது அவர் ஏன் சொல்ல வந்தாரு, அப்புறம் சொல்ல வந்துட்டு அதை ஏன் ஜேபின்னு சொன்னாருன்னு. அவரு அதோட பேர் இப்படித்தானே ஜோசப் விஜய் தான் அவர் பேர், அதை கூட சொல்ல நினைச்சிருக்கலாம். ஆனா மக்கள்கிட்ட நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இயக்கம் மாறிட்டு வரும்போது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். விஜய் அப்படிங்கிறது நல்லா இருக்கு, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னாலே போதும். சோ அது நல்லா இருக்கு, ஓகேவா? சோ இப்போ இன்னைக்கு அடுத்த ஒரு மேடையில பேசும்போது பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்னு மாத்தி பேசிட்டாரு. அந்த கேள்வி கேட்ட நபரும் இன்னைக்கு பாத்துருக்கலாம். சோ இப்ப இந்த வீடியோல சொல்லிடுறோம், அவர் மாத்திட்டாரு. புசியானந்தவர்கள் அதை சரி பண்ணிட்டாரு. ஓகேவா? நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அவர் சரி பண்ணிட்டாரு. சோ இருந்தாலும் இந்த சாட்டை மாதிரி ஆட்கள் அவன்லாம் வந்து கதனதுக்கு அப்புறம் அதை மாத்தி பேசுறது தேவையா? நாம முதல்ல சரி பண்ணிக்கலாம்ல. அது மட்டும் இல்ல, அதே மாதிரிதான் ஆதவர்ஜனா பேசும்போதும் பிஜேபி கூட நாங்க எந்த காலத்தையும் கூட்டு வைக்க மாட்டோம், குரான் மீது ஆணையாக நாங்க எந்த காலத்தையும் கூட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ குரான் மீது ஆணையானே ஏன் வந்து அவர் பேசணும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா மதம் சார்ந்து நிக்கிறோம் இந்த இடத்துல. தமிழக வெற்றி கழகம் எல்லாருக்குமான ஒரு கட்சியா இருக்கு. இதனாலதான் ஒரு நண்பர் நம்மகிட்ட கேட்காரு. சோ அதாவது திமுக தான் காலங்காலமா பாத்தீங்கன்னா இதே மாதிரி வேலையை பார்த்துட்டு வர்றாங்க. அதாவது சிறுபான்மையர் ஓட்டுகள் சிந்தாமல் செதறாமல் நமக்கு கிடைக்கணுங்காண்டி அவங்க அந்த மாதிரி யுக்தியை கையிலுவாங்க. சோ அதே மாதிரி வேலையை ஏன் வந்து தமிழக வெற்றிகளும் பார்க்கணும்? சோ அந்த எதையுமே அவங்க சொல்ல வேண்டாமே. சோ நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம், எந்த இடத்துலயும் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும். குரான் மீது ஆணையகன்னா சோ அப்ப வந்து நீங்க சிறுபான்மை ஓட்டு தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? சோ அப்படி ஒரு பார்வை எழுது. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை இனிமே வர்ற காலங்களை தவிர்த்துடுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இப்படிதான் விரும்பிட்டு இருக்காங்க. அதாவது தளபதி விஜய் அவர்களை எந்த மதமும் சாதியும் சார்ந்து இல்லாம வந்து அவங்க பார்க்க விரும்புறாங்க. சோ ஏன்னா இப்ப ஆரம்பத்திலேயே பாத்திருப்பீங்க, ஒரு லெட்டர் பேட் தளபதி விஜய் அவர்களுக்கு அடிக்கும் போது அதை கேட்டீங்கன்னா நெத்தில வந்து குங்குமம் வச்சாப்பலதான் செந்துருமரமே இருக்கும். அதோட தான் தளபதி விஜய் அவருடைய அந்த லெட்டர் பேட்ல அந்த போட்டோ இருக்கும். சோ அதுக்கப்புறம் 2-3 நாளுக்குள்ளே பாத்தீங்கன்னா லெட்டர் பேட்ல உள்ளதை அதை மாத்திட்டாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய போட்டோல எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சோ இதுவுமே ஏன் வச்சாங்க, ஏன் மாத்துறாங்க? அதாவது பாத்தீங்கன்னா மாத்துறதுமே கரெக்ட் தான் சொல்லுவாங்க, அதை வைக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு எல்லா மதத்துக்காரங்களும் இருக்காம எல்லா ஜாதிக்காரங்களும் நம்ம பிறப்புக்கும் எல்லாருக்கும் இருக்கும். அப்படிங்கும்போது அவர் எல்லாருக்கும் பொதுவானவரா இருக்கும், ஒரு நியூட்ரலா இருக்கும். சோ அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு வெற்றியை கொடுக்கும், அதுதான் காலத்துக்கு நீடிச்சு நிற்கும். சோ அந்த மாதிரி சமயத்துல
அந்த இது கூட தேவையில்லைங்கிறது அவங்களுடைய எடுத்த முடிவு கூட நான் சரின்னு சொல்லுவேன். நான் ஆரம்பத்தை வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் எடுத்தாங்க. அது கூட சரிதான் சொல்லுவேன். சோ அதே மாதிரி தளபதி விஜய் எல்லா காலத்திலும் நியூட்ரலா இருக்கணும். சோ எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குமோ எந்த குறிப்பிட்ட சமயத்துக்குமே அவர் உட்கொள்ள கூடாது. அவரை அப்படி உட்படுத்தீங்கன்னா அவர் சிறுமைப்படுத்தப்பட்டுருவாரு. சோ அதான் சொல்றேன், தலைமையில இருக்கிறவங்க நீங்க சரியா கையாளுங்க. இந்த சின்ன சின்ன தவறுலாம் மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கறதா என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அந்த அரசியல பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அரசியல உற்று நோக்கி கவனிக்கிறாங்க. தளபதி விஜய் அது வரைக்கும் கூட இந்த அரசியல் சாக்கடா அப்படின்னு நிறைய பேர் கலந்து போனவங்க கூட இப்ப விஜய் வந்துட்டாரு அரசியல், அவர் என்ன மாதிரி ஒரு அரசியல் பண்ணாரு, அவங்க கட்சி என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கறத கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. சோ அப்போது அந்த கட்சியில் உள்ள தலைமையில இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனிச்சு நீங்க கொண்டு போகணும். ஏன்னா இடையில கூட பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயமும் சர்ச்சைக்குள்ளாச்சு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த இறந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த அஜித்குமாரோட நீதி கேட்டு அந்த விஷயத்துல இதுல பேசும்போது இறந்தவர் அஜித்குமாரா இருந்தாலும் அவருக்காக நீதி கேட்டு தளபதி விஜய் வருவாரு அப்படின்னு சொன்னார்ல, அது ஆக்சுவலா தவறுதான். சோ அவர் ஒரு காரணமா பேச கூட நினைக்கல, அது ஒரு கண்டென்ட் நல்லா இருக்கு, ஒரு பேசும்போது ஒரு இதா கொண்டு போயிடலாம் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சோ அது பாத்தீங்கன்னா அப்படிதான் சின்ன சின்ன மிஸ்டேக். நாம பாத்தீங்கன்னா இப்போ பேசும்போது தெளிவா பேசணும். ஏன்னா தளபதி விஜய் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரா உருவாயிட்டு இருக்காரு, அவர் எல்லாருக்குமான தலைவரா இருக்காரு. சோ அந்த சமயத்துல நீங்க இந்த மாதிரி தவறுகளை இல்லாம நீங்க பேசணும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அதைத்தான் தமிழ்நாட்டில் உள்ள கோடானி கோடி மக்களும் விரும்பிட்டு இருக்காங்க. அந்த பழையமா வரைக்கிற மாதிரி, அதாவது நான் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா திமுக மாதிரியே ஒரு அரசியல் பண்றது திமுகவே போதும், தமிழ் வச்சுக்கவும் தேவையில்லை. சோ அதனால தளபதி விஜயோடைய அரசியல் அவர் பேசும்போது அவர் பண்ற எல்லா விஷயங்களுமே கரெக்டா இருக்கு. அவர் எது குரல் கொடுக்குமோ அவர் பண்ற எல்லாமே கரெக்டா இருக்கு. சோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்டமா உள்ளக்கூடிய அந்த தலைமையில உள்ளவனும் அந்த தவறுகளை சரி பண்ணிடுங்க. இனிமேல் வர காலங்களை திட்டிடுங்க. இதுவும் தவறு கிடையாது. எல்லாருமே ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிச்சு வரும்போது ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு எண்ணங்கள் வரும். கொஞ்சம் சிரமப்பட்டு தட்டு தண்ணி மாதிரி கொஞ்சம் தப்பு பண்ணிக்கலாம் மேல வருவாங்க. ஆனா அதை உடனே சரி பண்ணிக்கணும். அந்த விஷயத்துல நம்ம புசியா அவங்கள பாராட்டணும். இன்னைக்கு உடனே சரி பண்ணிட்டாரு. ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்கும் அந்த செய்தி போயிருக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க, நீங்க விஜயனே சொல்லுங்க அப்படின்னு மேலும் சொல்லிருக்கலாம். சோ அதனால அவங்க உடனே மாத்திட்டாங்க, நல்ல விஷயம் தான். சோ ஆதவர்ஜனா அவர்களும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பேசாம தவிர்க்கலாம். எந்த ஒரு மதம் சார்ந்தும் சமயம் சார்ந்தும் கட்சிகளை கொண்டு வராம இருந்தீங்கன்னா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். இல்ல திமுக மாதிரியே நீங்களும் பாத்தீங்கன்னா சிறுபான்மைகளே மையப்படுத்தி ஏதாவது நீங்க பேச 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 பாத்தீங்கன்னா திமுக மாதிரி இந்த கட்சி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எல்லாருக்கும் மேலோங்கிரும். அது தமிழை வச்சுக்கிறதுக்கு மைனஸ் அமையும். ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்டே கேட்கறாங்கன்னா பொதுவான ஒரு கருத்தை தான் அவங்களுக்கு, ஏன்னா எல்லாத்தையும் உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன் இப்படி இருக்காங்க. அப்ப சிறுபான்மையர் ஓட்டு தான் அவங்க முக்கியமா, இப்ப மத்த மதம் சார்ந்தவங்க இப்ப எங்களுடைய பெரும்பான்மையர் இந்துக்கள் ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா இங்க கூடிய எதிரி கட்சிகள் வேணும்னே ஏதாவது சொல்லிட்டுவாங்க. சோ இதை ஒரு காய பயன்படுத்தி உடனே அதை பெரிய விட்டுருவாங்க. சோ அதுக்கு நீங்க வழிவகுக்காதீங்க, தலைமையில் வருங்க, சரியா பேசுங்க. சோ அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு நியூஸ் சேனலுக்கு ஒரு தக்க ஒரு பள்ளி கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா ஏபிபி நாடு அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் நீங்க பாத்திருப்பீங்க. யூடியூப்ல நீங்க காலையிலேயே பாக்குறேன் அந்த வீடியோல தவறான கண்ணோட்டத்துல வேணும்னே தமிழை வச்சுக்கிறதையும் தளபதி விஜய் அவர்களையும் நெகட்டிவா கட்டமைக்கணுங்க அப்படிங்கிற பேர்லயே ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க. அதை எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அதாவது என்ன போட்டிருக்கு அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது சார்பாக விழுப்புரம் மாவட்டத்தை செஞ்சில பாத்தீங்கன்னா ஒரு நலத்திட்ட உதவி நடக்கிற விஷயம், அதாவது கோச்சில ஆனந்த தலைமை நடந்துட்டு இருக்குங்க. அதுல அந்த ஏரியால உள்ள இன்னொருத்தங்க, அதாவது தமிழை வச்சுக்கிறது உள்ளவங்க தான் இவ்வளவு ஆண்டுகளாக இருந்தாங்க, அவங்களுக்கு பதவி பறிக்கப்பட்டுட்டு அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்துல அவங்க ஒரு பதாகை எடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏன் பதவியை பறிச்சு சொல்லி அவங்க சண்டை போடுற மாதிரி ஒரு தள்ளுமொழி ஏற்படுற மாதிரி ஒரு நியூஸ். சரியா, அதுலதான் பாத்தீங்கன்னா அந்த பதாகையில் கீழே வந்து கிடக்கு. சோ அந்த பதாகைய யாருமே மிதிக்கல. ஆனா அந்த நியூஸ் வருது அந்த சண்டை போட்டியில பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதை சேர்ந்தவங்க அந்த பதாகை தளபதி விஜய் புகைப்படம் வைக்கப்பட்ட பதாகையை கீழே போட்டு மேல ஏறி மிதிச்சாங்க அப்படின்னு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ய நியூஸ் சொல்றாங்க. நான் அந்த வீடியோ முழுவதுமா பாக்குறேன், அப்படி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பவுன்சர் மட்டும் அந்த சண்டை பிரிச்சு விடுறதுக்கு வாராரு. அவர் தெரியாம கீழே கிடந்தது மேல ஒரு கால் பட்டுது, மீச்சு வராரு. வந்ததுக்கு அப்புறம் அவரே குனிஞ்சு அந்த பலகையெல்லாம் எடுக்காரு. சோ அந்த நியூஸ் நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தோம் தெரியும். சோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு வன்மமா, அதாவது தளபதி விஜயோடைய அவங்க அவ்வளவு சந்தோஷத்தை பாருங்க. தளபதி விஜயோடைய அந்த போட்டோவை தமிழை வச்சுக்கிறது சேர்ந்தவங்களே மீச்சாங்க, காலால மீச்சாங்க, காலால மீச்சாங்கன்னு சொல்லி ஒரு நெகட்டிவா எப்படி ஒரு இமேஜை ஃப்ரேம் கட்ட பாக்குறாங்க பாருங்க. சோ இன்னைக்கு இந்த விஷயத்த நான் சொல்லும் போது நான் என்ன முதல்ல சொல்ல வந்து கேட்டீங்கன்னா, இங்க ஏதாவது ஒண்ணு, அதாவது தளபதி விஜய் சைடுல தமிழை வச்சுக்கிறது சின்னதா எங்கேயாவது ஒரு நூல் கிடைச்சா கூட அதை வச்சு பெருசா ஒரு நெகட்டிவ் இமேஜை கட்டமைக்கணும். இருக்கிற காலகட்டத்துல தமிழை வச்சுக்கிறதுல தலைமையா இருக்கக்கூடியவங்க நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்களே கண்டென்ட் எடுத்து விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு அழகா எடுத்து நீங்க குத்துறக்கூடாது. சோ அவன் அதை வச்சு செய்வான். சோ அதனாலதான் நான் இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தையும் தெளிவா பேசினேன். அதாவது தலைமையில இருக்கிறவங்க ரொம்ப தெளிவா பேசணும், கவனமா பேச வேண்டியிருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய் அவர்கள் தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சுத்தி நாம் தலைமை கட்சி இப்போ பாத்தீங்கல்ல. சோ எல்லாமே விலைக்கு போயிடுறாங்க. எல்லா கட்சிகளுமே பாத்தீங்கன்னா இப்ப தளபதி விஜய் அவர்களுக்கு தான்
எல்லாருக்குமே பெரிய ஒரு எதிரியா மாறிட்டு இருக்காரு. எல்லாருடைய கண்ணையும் அங்கதான் இருக்கு. கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதனால நீங்க இன்னுமே கவனமா, அதாவது பாத்தீங்கன்னா எதிரிகள் கூட கூட நாம நம்ம வேலையை தெளிவா செய்யணும். ஆனா கவனமா இருக்கணும். சோ அதுதான் நான் திரும்பி சொல்ல நினைக்கிறேன். சோ இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது ஏன்டா இந்த போல பிழைக்கிறதுக்கு எங்கடா நீங்க அப்படின்னு அசிங்கமா கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு நியூஸ் சேனல்ங்கிற பேரை வச்சுட்டு நீ என்னடா இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான ஒரு பிழைக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. சோ அந்த நியூஸ் சேனல் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, பாருங்க. சோ இன்னைக்கு நாம பேசின வீடியோல உங்களுக்கு நம்மளுடைய கருத்துக்களை ஏதாவது மாற்று கருத்துக்கள், சரி தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.